அவருடைய அபிஷேகத்திற்கு பின்பு அவர் எதையெல்லாம் சந்தித்தார் என்று சொல்லி இந்த 1வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் போது நீங்களும் நானும் கண்டிப்பாக இந்த வழியில தான் வருவோம். வசனங்கள் 5ஆம் வசனம் 6வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரயோகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. தாவீது சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில ரொம்ப கடினமான ஒரு காலம் என்று சொல்லுகிறார். என்ன 5வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தாவீதுடைய வாழ்க்கையில அவர் ஒரு சாதாரணமா இந்த உலகத்தை என்ன செய்யல, கடக்கல. அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வந்து விட்டதே என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு சாதாரணமான ஒரு வாழ்வை தரல. அதற்கு பதிலாக சங்கீதக்காரன் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்னன்னா சவாலான வாழ்க்கை. நமக்கு தெரியும், தாவீது என்ன செய்து கொண்டே இருக்கிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவரை ஒரு பக்கம் சவுல் விரட்டி கொண்டே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கர்த்தர் தாவீதுக்கு நியமித்த பாதை கடினமான ஒரு பாதை. இந்த தினத்திலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நன்றாக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரோடு கூட நாம் நடக்கிறோம். இப்படி நடக்கும்போது அநேக நேரங்களில் நமக்கு ஒரு கடினமான பாதையின் வழியாய் நம்மை நடத்தும் போது நம்ம என்ன செய்வோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆண்டவரே, உம்மை இவ்வளவு தூரம் நாங்கள் நேசித்தோமே, குடும்பமாய் இவ்வளவு தூரம் நாங்கள் உம்மை தேடினோமே, எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி எல்லாரும் வியாகுலப்படுகிறது உண்டு. அதே போலதான் தாவீதும் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு என்னுடைய பாதை மோசமான ஒரு பாதை, அந்த பாதையில என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எப்போது மரணம் வரும் என்பது எனக்கு தெரியாது. ஒரு அலை, இந்த அலையை குறித்து பார்க்கும்போது கடல்ல பிள்ளைங்க குளிக்க போகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, சாதாரணமா எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு 2 பேர் காணாம போயிடுவாங்க. எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அலைகள்லயே சில அலைகள் என்ன செய்யும், அப்படியே மோசமான அலைகள் உண்டு. அந்த அலைகள் என்ன செய்கிறோம், அப்படியே வந்து அப்படியே என்ன செய்கிறோம், உள்ள கொண்டு போய் அந்த அலை என்ன செய்யும், வெளியே நம்மளை தள்ளாம என்ன செய்கிறோம், உள்ளேயே சொலட்டி என்ன செய்கிறோம், கொன்று விடும். பாருங்க, இந்த அலை, கடல் அலையே இவ்வளவு தூரத்திற்கு நம்மை பயப்படுத்துகிறது. ஆனால் தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, அப்புறம் துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. என் மீது அநேக மரண கண்ணிகள் என்ன செய்தாங்க, வைத்தாங்க. என்னை எப்படி பிடிக்கலாம், என்னை எப்படி என்ன செய்யலாம். ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் யோனத்தான் மீது கோபப்படுவார். நீங்க வேதத்தை பார்த்தால், உங்க வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சவுல் யோனத்தான் மீது கோபப்படுவார். காரணம், இந்த யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப உதவி செய்வார். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் தன்னுடைய தகப்பனார் விரோதமாய் திட்டங்கள் செய்யும் பொழுது அந்த யோனத்தான் என்ன செய்வார்னா தாவீதுக்கு சார்பாக பேசுவார். தாவீது என்ன குறை செய்தார், என்ன தவறு செய்தார் என்று சொல்லி தாவீதுக்காக பேசக்கூடிய ஒரு நல்ல நண்பர் யாரு, இந்த யோனத்தான். அப்போ தாவீது அந்த சவுல் யோனத்தான் மீது ரொம்ப கோபப்படுவார். என்ன சொல்லி திட்டுவார்னா அந்த தாவீது அடுத்து ராஜாவாக என்ன செய்யப்பட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். நீ அவனுக்கு உதவி செய்கிற, நாளைக்கு ராஜ்யபாரம் முழுவதும் யாரிடம் போயிரும், தாவீதிடம் போயிரும். நாளைக்கு நம்முடைய குடும்பத்தை தாவீது அழித்து விடுவான். அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாய், அப்படிப்பட்டவனுக்கு நீ என்ன செய்யற, ஆதரவாய் நிற்கிறேன்னு சொல்லி யோனத்தானோடு இந்த சவுல் ரொம்ப சண்டை போடுவார். காரணம், யோனத்தான் தாவீதுக்கு உதவி பண்ணினதுனால. இப்படி அந்த சவுல் அநேக மரண கண்ணிகளை என்ன செய்தார்னா தாவீதுக்கு விரோதமாக என்ன செய்தார், வைத்தார். ஆனால் இப்படிப்பட்ட இந்த
இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட சவாலான வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை தான் அடுத்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இந்த சவாலான இந்த வாழ்க்கையில தாவீதுவாறு சொல்லுகிறார். 7வது வசனத்தை மாத்திரம் நாம் சேர்ந்து வாசிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த 7வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அருமையான வசனங்கள். அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில ரொம்ப கடுமையான ஒரு காலம், ரொம்ப ஒரு மோசமான ஒரு நேரம், எனக்கு ஆண்டவர் ஒரு சவாலான ஒரு பாதை எனக்கு நியமித்தார். ஆனால் இந்த சவாலான பாதையில் எனக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நான் அவரை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எப்பொழுது கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நாம் எழும்ப ஆரம்பிக்கிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எழும்ப ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நீங்களும் நானும் ஒரே ஒரு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். என்ன? அவர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபத்தை அந்த நேரத்தில் என்ன செய்வார்? கேட்பார். ஒருவேளை அந்த பாதை சவாலான பாதை தான், ஆனால் அந்த பாதையில நம்முடைய ஜெபத்தை கேட்டு இவர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். அந்த ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனங்கள். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தி அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. ரொம்ப அழகாக ஆண்டவர் எந்த அளவுக்கு தம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் உணர்கிறார். நான் ஜெபம் பண்ணுவேன், உடனே என்ன நடக்கும்? ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்தேன்? அறிந்து கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கடினமான பாதையில நாம் பயணித்தாலும், பயணிக்க வேண்டி இருந்தாலும் ஒரே ஒரு நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். என்ன? இந்த கடினமான பாதையில அவர் நம் அருகில் இருந்து நம்முடைய ஜெபத்தை என்ன செய்து கொண்டே இருப்பார்? கேட்டுக்கொண்டே இருப்பார். இரண்டாவதாக, கடைசியாக, இந்த கடினமான பாதையில ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கூடவே இருந்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை தாவீது சொல்லுகிறார். 17வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த கடினமான பாதையில அவருடைய கரம் என்னை நடத்தியது. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 17வது வசனத்தை. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருக்கு என்னை தூக்கிவிட்டார். ரொம்ப அருமையாக இருக்கு இந்த வேத பகுதி. அவருடைய வாழ்க்கையில இந்த கடினமான பாதையில ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. ஆண்டவருடைய கரம் தாவீதுக்கு போதுமானதாக இருந்தது. இந்த மாலை நேரத்திலும் ஒருவேளை நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் எழும்புகிறேன், ஆனால் நான் சோர்ந்து போகிறேன். ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எழும்புகிறேன், பலவிதமான இக்கட்டுகள் என்னை நெருக்கி வருகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில ஒரே ஒரு நிச்சயத்தோடு நீங்களும் நானும் வாழணும். என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நம்ம அருகில் என்ன செய்கிறார்? நிற்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் கேட்கிறார். அதோடு நிறுத்தி விடாமல் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அழகாக சொல்லுவார், உன் வலது கையை பிடித்து என்று சொல்லுவார். அவர் அழகாக சொல்லுவார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது ஆண்டவர் தம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற தெய்வமாக ஏசாயா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். காரணம், நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கரம் எப்பொழுதும் நம்மோடு கூட என்ன செய்யும்? இருக்கும். எனவே இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில சங்கீதக்காரனாகிய தாவீதை போல அவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி அவர் வழிநடத்துவாராக. விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த கடினமான இந்த சூழ்நிலையில ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் சரியாய் ஓடும்போது எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆண்டவர் அபிஷேகித்து ஆசீர்வதித்தாரோ, உங்களையும் என்னையும் அபிஷேகித்து அவர் ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட நல்ல சிந்தனையோடு 2 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம்.
5வது வசனம் 6வது வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிப்போம். வாசிக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அப்பா கடினமான சூழ்நிலைகளில் நான் ஆவிக்குரிய யுத்தம் செய்து நான் ஜெயிக்க வேண்டும், சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நான் ஜெயிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும், என்னுடைய பாதையில் நான் ஜெயிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்கின்ற சிந்தனையோடு நாம் சேர்ந்து வாசிப்போம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. கர்த்தர் தாமே திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.